பக்தி எப்படி இருக்க வேண்டும்? இந்த கேள்வி நம் பலருடைய மனத்தில் உண்டு. நம்முடைய பக்தி சரிதானா? பக்தி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? உள்ளுக்குள்ளே இந்த கேள்வி இருந்தாலும் கூட வெளியில் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் நினைத்துத்தான் பார்க்கலாமே. சபரியுடைய பக்தி போல இருக்க வேண்டும். யார் இந்த சபரி? ராமாயணத்தில் சபரி என்கிற ஒரு பெண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஒரு மூதாட்டியை பற்றி. பக்தி இருந்தால் சபரியின் பக்தியை போல இருக்க வேண்டும். அது என்ன பக்தி என்று கேட்கிறீர்களா? கொஞ்சம் சபரியின் வரலாற்றை பார்க்கலாமா? காட்டுப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தாள் சபரி என்கிற இந்த மூதாட்டி. ராமன் அந்த பக்கமாக வர வேண்டும், வருவான் என்று அவளுக்கு சொல்லப்பட்டிருந்தது. எனவே ராமன் என்றைக்கு வருவான் என்று காத்து கொண்டிருந்தாள். அவளை பற்றி நிறைய கதைகள் உண்டு. ராமனுக்காக பழங்களை எல்லாம் சேகரித்து வைத்து கொண்டு காத்து கொண்டிருந்தாள். ராமன் வந்தபோது அந்த பழங்களை தான் உண்டு பார்த்து எச்சிலாக இருந்தாலும் கூட பாதகமில்லை என்று தான் உண்டு பார்த்து கொடுத்தாள். இப்படி சில கதைகள். எல்லா ராமாயணங்களிலேயும் எல்லா கதைகளும் இல்லை. ஆங்காங்கே அந்தந்த பிரதேசங்களில் சில கதைகள் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக எல்லா ராமாயணங்களிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சங்கதி, சபரி ராமனுடைய வரவுக்காக காத்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் கனிகளை சேகரித்து வைத்து கொண்டு காத்து கொண்டிருந்தாள். இப்போது கொஞ்சம் சபரியை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வரலாமா? நம்முடைய வீட்டுக்கு யாரோ ஒருவர் வரப்போகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். வைத்துக்கொள்வோம், அப்படி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனாக கூட இருக்கட்டும், பரவாயில்லை. அப்படி ஒரு நிலைமை. ஒரு பெரிய மனிதர், நாம் மதிக்கிற ஒருவர், அவர் நம்முடைய வீட்டுக்கு வந்தால் மிகவும் நல்லது என்று நாம் நினைக்கிற ஒருவர். நாம் அவருக்கு அழைப்பு கூட தரவில்லை, எதேச்சையாக எங்கேயோ பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறேன். அவர் சொன்னது திங்கட்கிழமையாக இருக்கும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று தவித்து கொண்டே பார்த்து கொண்டிருப்போம். சனிக்கிழமை அன்றைக்கு நம்முடைய ஏற்பாடுகள் எல்லாம் ஆரம்பிக்கும். ஏனென்றால் பெரிய மனிதர் வருகிறார், அவர் வந்தால் he should be impressed. நம்முடைய வீட்டை நாம் வைத்திருக்கிறதை வைத்து அவர் நம்மை பற்றி பெரியதாக நினைக்க வேண்டும், நம்மை உயர்வாக கருத வேண்டும். இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு சனிக்கிழமை காலையிலிருந்து அல்லது வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து வீட்டை தூய்மைப்படுத்துவோம். ஆங்காங்கே கிடக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து அழகாக அடுக்கி வைப்போம். இங்கேயும் அங்கேயும் இறைந்து கிடக்கிற காகிதம் இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி வைப்போம். எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து, அங்கே ஒரு டீபாய் இருந்தால் அதற்கு ஒரு டேபிள் கிளாத் போட வேண்டுமென்றால் அந்த டேபிள் கிளாத்தை பார்த்து பார்த்து தூய்மையாக சுத்தமாக பளிச்சென்று இருக்கும்படியாக இதையெல்லாம் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை பரபரப்பு ஒட்டி கொண்டிருக்கும். எப்போது வருவார் வருவார் வருவார். ஏதாவது ஒரு சின்ன அமளி துமளி கேட்டால் கூட அவர்தான் வந்துவிட்டார் என்று எடுத்து பார்ப்போம். அன்றைக்கு பூராவும் இப்படியே நம்முடைய பதைப்பு. ஆனால் அவர் வரமாட்டார். சரி, ஞாயிற்றுக்கிழமை என்றுதான் சொன்னார், அதுவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்றார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லியிருந்தால் அது இந்த ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த என்று சொன்னதனால் அது அடுத்த வாரம். இப்போது என்னாகும்? சனிக்கிழமை மதியத்திலிருந்து பரபரப்பு. போன வாரமே இதையெல்லாம் சரி செய்து வைத்து விட்டோம், அதனால் இதையெல்லாம் எடுத்து வைத்தால் போதும். இந்த பரபரப்பு சனிக்கிழமை மதியத்திலிருந்து இருக்கும். அந்த வாரமும் வரவில்லை. நாம தான் சரியாக புரிஞ்சுக்கலையோ அவர் சொன்னதை. ஞாயிற்றுக்கிழமைன்னு காதில் விழுந்தது. இந்த அடுத்த வாரம்ங்கிறது சரியா, அவர் ஒருவேளை அவர் சொன்னதை நாம் சரியாக காதில் வாங்கிக்கலையோ, அது அடுத்த வாரமாக இருக்கலாம்.
இப்படியே ஒரு 4-5 ஞாயிற்றுக்கிழமைகள் ஓடிவிடும். அவர் வரவில்லை. எந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லலையே, கூப்பிட்டு கேட்கலாமா? இப்படி ஒரு சலனம் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு 4-5 வாரம் போச்சுன்னா, வரும்போது பார்த்துக்கலாம். அவர் என்றைக்கு வருகிறாரோ அன்றைக்கு இதையெல்லாம் சரி செய்து கொண்டு வைத்து விடுவோம். இல்லையா? இதற்கும் அடுத்தது என்ன தோன்றும்? வீட்டுக்கு வீடு வாசப்படி. அவர் வீட்லேயும் இப்படித்தான் இருக்கும். அங்கங்கே குப்பை கூளம் இருக்கும். வீடுனா என்ன எக்ஸிபிஷனா? என் வீடு என்னுடைய வசதி, அதனால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். இருக்கட்டும், பரவாயில்லை, சோஃபாவில் தான் கிடக்கட்டும். அவர் வந்தால் எடுத்து வைத்துவிட்டு அவருக்கு உட்காருவதற்கு இடம் கொடுக்கலாம். அந்த வருகிறார் என்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதிலே இருக்கிற கவனம் படிப்படியாக இறங்கி கொண்டே வந்து வரட்டும் பார்க்கலாம் என்கிற எண்ணம் வருகிறதா இல்லையா? சபரிக்கு யார் சொன்னார்கள் ராமன் வரப்போவதை? சபரி மதங்க முனிவருடைய மாணாக்கி. அதுவும் கூட நேரடியாக அவள் மாணாக்கியாக சேர்ந்ததாக தெரியவில்லை. மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் நிறைய சீடர்கள் இருந்தார்கள். அந்த பகுதியில் அந்த இடத்தை தூய்மை செய்வதற்காக, ஆசிரமத்தை பெருக்கி துடைத்து வைப்பதற்காக வந்தவள்தான் இந்த சபரி. அங்கே இருப்பவர்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமென்றால் தண்ணீர் கொண்டு வந்து வைப்பது, பக்கத்திலே இருக்கிற ஆற்றுக்கு போய் அங்கே இருந்து நீர் மொண்டு கொண்டு வருவது, இப்படியெல்லாம் செய்தவள். ஆனால் என்ன ஆயிற்று? காலப்போக்கில் மதங்கர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ, என்ன உபதேசமெல்லாம் கொடுத்தாரோ, என்ன பாடமெல்லாம் பயிற்றுவித்தாரோ, தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே சபரி இவற்றையெல்லாம் காதில் வாங்கி கொண்டாள். ஒரு நாள் மதங்கர் ஏதோ ஓர் ஐயத்தை வேண்டுமென்றே எழுப்புகிறார். சீடர்கள் விடை சொல்ல தெரியாமல் தவிக்கிறார்கள். சபரி நான் சொல்லட்டுமா என்று கேட்டு விடை சொன்னாள். மதங்கருக்கு வியப்பு தாழவில்லை. இவளுக்கென்று பாடம் நடத்தவில்லை, ஆனால் கேட்டு பெற்ற ஞானத்தில் இவ்வளவு உயர்வா? அன்றிலிருந்து தன்னுடைய மாணாக்கியாக அவளை ஏற்றுக்கொண்டார். காலப்போக்கில் மதங்கர் தன்னுடைய பூலோக வாழ்க்கையை நிறைவு செய்வது என்கிற முடிவுக்கு வந்தார். தன்னுடைய தபோபலத்தால் விண்ணுலகம் சென்றார். அப்படி விண்ணுலகம் செல்லும்போது தன்னுடைய தபோபலத்தையே பயன்படுத்தி தன்னுடைய சிஷ்யர்களையும் தன்னோடு அழைத்து கொண்டு போனார். அழைத்து கொண்டு போகிறார் என்கிற நிலையில் எல்லோரையும் ஆயத்தப்படுத்தினார். அப்போது சபரி வந்தாள். அடியேனையும் அழைத்து கொண்டு போக மாட்டீர்களா? என்னை ஒதுக்குகிறீர்களே என்றாள். கவலைப்படாதே அம்மா, இங்கேயே இரு. இந்த வழியாக இக்ஷ்வாகு குலத்தின் ராமச்சந்திரமூர்த்தியாக திருமாலே வருவார். அப்போது அவருக்கு வேண்டிய சில தகவல்களை சொல்லிவிட்டு அவரை உபசரித்து அதன் பின்னர் அந்த ராமனால் நீ முக்தி அடைவாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் சொன்னபோது ராம ஜனனம் நடந்து கூட இருக்கவில்லை. மதங்க முனிவர் ராம ஜனனத்திற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். ராமன் வரவேண்டும் 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 என்று காத்திருந்தாள். அன்றைக்கு தொடங்கி காத்திருந்தாள். அன்றைக்கு தொடங்கி காத்திருந்தவள் ஒரு நாள் கூட நம்பிக்கையை குறைத்து கொள்ளவில்லை. அவளுடைய அந்த ஸ்ரத்தை குறையவே இல்லை. வந்தால் பார்த்து கொள்ளலாம், காலையில் வரட்டும், அதற்கு பின்னர் பக்கத்திலே தானே மரம் செடி கொடி கனிகளெல்லாம் உதிர்ந்து கிடக்கும், அப்போது போய் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று அவள் நினைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ராமன் வருவான், இன்றைக்கு ராமன் வருவான் என்று கனிகளை சேகரித்து வைத்தாள். அதுதான் நம்பிக்கை, அதுதான் ஸ்ரத்தை. பக்தி என்பது அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பக்தி விட்டு 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 இன்றைக்கு எனக்கு காரியமாக வேண்டுமென்றால் பக்தி, கொஞ்சம் கடவுள் என்னை கவனிக்கவில்லை என்று நினைத்தால் இருக்கட்டும் அவருக்கு என்ன வேலை என்கிற எண்ணம் இல்லை.
தொடர்ந்து இருக்கக்கூடிய, கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கக்கூடிய பக்தி தான் சபரியின் பக்தி. அந்த சபரியின் பக்தி போல இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. சொல்லப்போனால் ராமனாக மற்றவர்களுக்கு உபதேசம் கொடுத்ததாக ராமாயணத்தில் கட்டங்கள் கிடையாது. ஆனால் துளசிதாசர் சபரிக்கு ராமன் உபதேசம் செய்ததாக வைக்கிறார். நேரடியாக ராமனே உபதேசம் செய்தான் என்றால் அந்த பெருமை சபரிக்கு கிடைக்கிறது, சபரியின் பக்திக்கு கிடைக்கிறது. வாருங்கள், இன்னமும் தொடர்ந்து சிந்திக்கலாம்.